நாளைக்கும் போலாம் வண்டியில. ஏய் நில்றி. என்னம்மா இப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? புரியல அத்தை, என்ன சொல்றீங்கன்னு. நீ சந்தோஷமா இருக்கிறது தான் இந்த ஏரியாக்கே தெரியுதே. அத்தை, எதுவா இருந்தாலும் நேரா கேளுங்க. இதுக்கு மேல என்னடி நேரடியா சொல்லணும்? ஆமா, நீ வேலைக்கு போனது என் பையனை மறக்கிறதுக்கா இல்ல வேற ஒருத்தனை பிடிக்கிறதுக்கா? அத்தை, மரியாதையா பேசுங்க. உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? புருஷன் செத்து 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொரு புருஷனை தேடிக்கிட்டியா? ஏய் சும்மா ரெடி, என்ன பேச்சு பேசுற? நீங்க சும்மா இருங்க, எல்லாம் நீங்க கொடுத்த இடம் தான். அத்தை, எதுவும் தெரியாம பேசாதீங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். அத்தை வேணாம், என் பையன் இருக்கான்னு பாக்குறேன். இல்லனா என்ன பண்ணுவ? உண்மையை சொன்னா கோவம் வருதா உனக்கு? இவ ஒருத்தன் கூட டெய்லி சுத்துவாலாம், ஆனா நாங்க பார்த்துட்டு கம்முன்னு இருக்கணுமா? சதீஷ் என் தம்பி மாதிரி அத்தை. அவன் கூட சேர்த்து வச்சு இப்படி பேசுறீங்க. தம்பி மாதிரியா? ஏய் எல்லாம் எனக்கு தெரியும் போடி. என்ன தெரியும் உங்களுக்கு? ஒண்ணும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இப்ப முடிவா என்ன அத்தை சொல்றீங்க? முடிவா என்னடி சொல்லணும்? இனிமே நீ வேலைக்கு போக கூடாது, அவ்வளவுதான். உன்னால ஊருக்குள்ள எங்களால அசிங்கப்பட முடியாது. ஓ, என்னாலதான் நீங்க அசிங்கப்படுறீங்க இல்ல? அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப நீங்க சொல்றீங்கன்னு நான் வேலைக்கு போகாம இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன நானே அசிங்கப்படுத்துற மாதிரியும் நீங்க சொன்னதெல்லாம் உண்மையான ஆயிரும். அதனால நான் வேலைக்கு போவேன். போடி போ, எல்லாரும் உன்ன. சொல்லுங்க அத்தை, ஏன் முழுங்குறீங்க? அதையும் சொல்லிடுங்க. ஒரு பொண்ணு புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு போறத பார்த்து இப்படி 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்கள விட அசிங்கமானவங்க வேற யாருமே கிடையாது. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க சொல்றீங்க? புருஷன் இறந்துட்டா அதையே நினைச்சு மூலையிலே இருந்தணும்னு நினைக்கிறீங்கல்ல? எங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அத்தை, நாங்களும் வாழ வேண்டாமா? என்னை நம்பி ஒரு பையன் இருக்கான், அவனுக்காகவாது நான் வாழ்ந்துதான் ஆகணும். அவனுக்காக நான் வேலைக்கு போய் தான் தீருவேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. வாடா மிதுன். டைம் ஆச்சுமா, வாங்க போலாம். போயிட்டு வர அத்தை. அழகா இருக்கீங்க. போலாமா? போலாமா. ஏமா நீ சதீஷ் சித்தப்பா வரல? அவர் இனிமேல் வரமாட்டாருடா. நானே உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துடுவேன். ஏன் பாட்டி சொல்ல நாளையா? அப்படி இல்ல, நம்மளை பத்தி மத்தவங்க தப்பா பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுல்ல, அதனாலதான். சரிம்மா.